கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மனிதர் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க இன்னைக்கு வரைக்கும் மனுஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இதிகாசங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேர் எஸ்பெஷலி நார்த் இந்தியால இருக்கிற ஹிமாலயாஸ் பகுதியில் இருக்கிற மக்கள்னால நம்பப்படுற ஒருத்தங்க, ஹரியானா மக்கள்னால நம்பப்படுற ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் தான். அஸ்வத்தாமா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தாண்டி குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு போர், த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் வார் அப்படின்னு நிறைய பேர்னால நம்பப்படக்கூடிய, இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்னு நம்பப்படக்கூடிய இந்த குருக்ஷேத்திர போர் நிறைய பேருக்கு தெரிஞ்சது முடிஞ்ச போறது கர்ணன் இறந்து போறதோட தான் தெரிஞ்சு போயிருக்கும், கரெக்டா? பட் அதை தாண்டி இந்த குருக்ஷேத்திர போர்ல என்ன ஆச்சு, இந்த பாண்டவாஸ்க்கு என்னாச்சு, இந்த கௌரவாஸ்க்கு என்னாச்சு, யார் என்னாங்க, துரியோதனன் என்னாங்க, அஸ்வத்தாமன் என்னாங்க அப்படிங்கறதையும் இந்த கதையில சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. எனிவே நாம இப்போ டாபிக் உள்ள போவோம். சோ அஸ்வத்தாமா அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துரோணர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட ஒரு பையன். சோ இந்த துரோணர் அப்படிங்கிறவங்களோட பையன் இது கௌரவாஸ் சைடு, அதாவது துரியோதனன் சைடு ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. துரியோதனனுக்கு எப்படி கர்ணன் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டோ அந்த மாதிரி அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட். சோ ஈவென்ச்சுவலி கர்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் துரியோதனனை பீமன் போட்டு, அதாவது ஆப்போசிட் சைட் பாண்டவா சைடுல இருந்த பீமன் போட்டு பொலந்தெடுத்து அவங்க ஆல்மோஸ்ட் டெத் பெட்ல இருக்கிறப்ப இப்போ அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவங்க அந்த போர் களத்துல போய் துரியோதனனை சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு தன்னோட நண்பன் இவ்வளவு கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு அவங்க எப்படியாவது நண்பனுக்கு சாகர நிலைமையில ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பாண்டவர்களை நம்ம மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் சேர்ந்து, அவங்க கூட இன்னும் 2 பேர் வராங்க. சோ 3 பேரும் சேர்ந்து நைட்டோட நைட்டா போர் தர்மங்கள்ல மீறி ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வத்தாமன் துரியோதனன் போர்க்களத்துல படுத்து கிடக்குறாங்க. இன்னும் உடம்பு உயிர் இழுத்துட்டு இருக்கு. இன்னும் உடம்புல இருந்து உயிர் விட்டுட்டு போகல. பட் கிரேவ்லி இன்ஜோர்ட், ரொம்ப அதிகமா அடிபட்டு அந்த போர் களத்துல கிடக்கிறப்போ அஸ்வத்தாமன் போய் அவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட இருக்கிற ஒரு மரத்தக்கடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில தன்னோட நண்பன் இறந்து போயிட்டாங்க, தன்னோட சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, தன்னோட அப்பாவை ஏமாத்தி சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க மகாபாரதம் பாத்தீங்கன்னா யார் சைடுமே தப்பு கரெக்ட்ங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க சைட்ல இருந்து நியாயங்கள் மட்டும் தான் பண்ணிருக்காங்கன்னு அவங்கவுங்க சைட்ல இருந்து பாக்குறப்ப தெரியும். சோ அஸ்வத்தாமன் ரொம்பவே கஷ்டப்பட்டு, என்னடா நம்ம அப்பாவை இப்படி ஏமாத்தி சாகடிச்சிட்டாங்க, நம்ம நண்பனையும் சாகடிச்சிட்டாங்க, கர்ணனை சாகடிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே இப்படி சாகடிக்கிறாங்களேன்னு ஒரு கோவத்துல ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்கப்போ அஸ்வத்தாமன் மேல பாக்குறாங்க. மேல ஒரு செட் ஆஃப் காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ அந்த நைட்டோட இருட்டுல அந்த காகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு கழுகு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அந்த இருட்டுக்குள்ள இருந்து வந்ததுனால யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நேரத்துல ஒரு கழுகு அங்க இருக்கிற 4-5 காக்காவை அப்படியே சாகடிச்சுட்டு கையோட, அதாவது அதை அப்படியே தூக்கிட்டு பறந்து போயிடுது. சோ இதே ஸ்ட்ராட்டஜி அஸ்வத்தாமன் யோசிக்கிறாங்க, நான் ஏன் இதை மறுபடியும் பண்ணக்கூடாது, தர்மங்களை அவங்க எத்தனையோ உடைச்சாங்களே, நான் ஏன் ஒரு தர்மத்தை உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட் த நைட்ஸ் ஃபால், நைட் அந்த காலத்துல போர் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த போரோட ரூல்ஸ் உடைக்கிறாங்க அஸ்வத்தாமன். சோ அவங்க 2 பேரை சேர்த்துக்கிட்டு, அதாவது கௌரவாஸ் ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு நடிக்கிற அந்த நொடியில இருந்துகிட்டு, அந்த கேம்ப்ல தான் எல்லாருமே இருப்பாங்க, போர் களத்துல தான் எல்லாருமே கேம்ப் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பாண்டவாஸோட கேம்ப்குள்ள போய் இருந்துகிட்டு முதல் ஆளா தன்னோட அப்பாவை சாகடிச்சவங்களை சாகடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்பாவை சாகடிச்சவங்களை சாகடிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்களால பாக்குறாங்க, திருஷ்டியதுமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள சாகடிக்கிறாங்க. சாகடிச்சுட்டு அந்த கேம்ப்ல நைட்டோட நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரம் பாண்டவர்கள், அந்த கோர் பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்கல்ல, சோ அவங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 5 பேருமே அவங்க நிறைய பேர் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. சோ இந்த அஸ்வத்தாமன் ப்ரெடிக்ட் பண்றாங்க, ஓகே இதுக்குள்ளதான் கண்டிப்பா அந்த பாண்டவர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீதி 2 பேர் எக்ஸிட்டையும் என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. யாருமே வெளியே தப்பிக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்க சொல்லிட்டு மொத்த இடத்தையுமே தீ வச்சு எரிச்சிடுறாங்க. தீ வச்சு எரிச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, பாண்டவர்கள் நம்மள எப்படி கஷ்டப்பட்டு நம்மளை ஏமாத்தி எப்படி சாகடிச்சாங்களோ இவங்களையும் பதிலுக்கு சாகடிச்சாச்சு. இந்த சந்தோஷமான நியூஸ் நம்ம எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் நைட்டோட நைட்டா எரிச்சு சாகடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் பாண்டவர்கள் அத்தனை பேரையும் சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அப்புறம் தான் அவங்க சாகடிச்சிட்டேன்னு சொல்றப்போ அதே நேரத்துல பேரலா இங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாண்டவர்கள் 5 பேர் இன்னும் சாகடிக்கப்படவில்லை. அவங்க எல்லாருமே வேற ஒரு டென்ட்ல இருந்திருக்காங்க, கிருஷ்ணரோட வேற ஒரு டென்ட்ல இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மறுபடியும் பாக்குறப்பதான் தெரியுது, இங்க அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவங்க நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் எரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்களோட பசங்களை தான் எரிச்சிருக்காங்களே தவிர பாண்டவர்களை எரிக்கல. சோ இந்த கடுப்புல அவங்க பதிலுக்கு அஸ்வத்தாமன் எப்படியாவது தேடி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. சோ அஸ்வத்தாமன் அதுக்குள்ள துரியோதனன் கிட்ட சொல்றது நண்பா நான் கவலைப்படாத, நான் பாண்டவர்களை சாகடிச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. துரியோதனன் அவனோட வாழ்க்கையில கடைசி நொடியில இருந்துகிட்டு, ஓகே நம்மள அடிச்சவங்களை பதிலுக்கு என்னோட நண்பன் அழிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலே அவங்க இறந்து போகிறாங்க. துரியோதனனுக்கு கடைசி வரைக்கும் இறந்து போனது பாண்டவர்கள் இல்ல, அவங்களோட பசங்க அப்படிங்கிறது துரியோதனனுக்கு தெரியல. ஆனால் இது அஸ்வத்தாமன் போய் சொன்னதுக்கு அப்புறம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
இந்த அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க மேல வந்து இந்த பாண்டவர்கள் பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வந்து பயங்கரமா காயங்கள் ஏற்படுத்துறாங்க. சோ பதிலுக்கு வந்து இந்த இவங்க அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவங்க வந்துகிட்டு உத்தரா அப்படின்னு சொல்லப்படுறவங்க அபிமன்யுவோட ஒரு குழந்தை வந்து சிசுவா இருக்கிறப்ப வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம எப்படியா சாகடிச்சிடலாம்னு சொல்லி அதை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கண்ணன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடவுள் இருந்துகிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து கடுப்பாகிறாங்க. சோ கடுப்பாயிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாபம் வந்து இந்த அஸ்வத்தாமன் மேல இழைக்கிறாங்க. அது என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,